அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2025. அடுத்த 2 மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இந்த ஜனவரி மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய ராசிநாதன் புதன் 3 முக்கியமான இடங்கள்ல இந்த மாதத்துல டிராவல் பண்ணுவாரு. அதாவது நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம். முதல் 4 நாட்கள் புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பாரு. கரெக்டா 4ஆம் தேதி டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருவாரு. மேலும் சூரியனோட இணைவாரு. சோ அது வந்துட்டு புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் 4ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அதே போல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னாக்கா புதன் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவார். இந்த மாதத்துல புதன் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா ஃபேவரான இடங்கள்ல டிராவல் பண்றாரு. ராசிநாதன் வலுத்தாலே போதும். அதுவும் கேந்திர திரிகோணத்துல நம்முடைய புதன் பகவான் இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்வாரு. அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ். அதே போல சூரியனுடைய இணைந்தே ஆல்மோஸ்ட் டிராவல் பண்றாரு. சோ அந்த புதன் ஆதித்ய யோகம் இந்த மாதம் ஃபுல்லாவுமே நமக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணுது. அது கல்வி சார்ந்த விஷயங்கள ரொம்ப ஃபேவரான மாற்றங்களை கொடுக்கும். அதே சமயத்துல சூரியன் விரையாதிபதி அவர் 4, 5 இந்த இடங்கள்ல இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்வாரு. அடுத்தது 6ஆம் இடத்துல 2 கிரகத்துடைய கூட்டணி இருக்கு. அதாவது சுக்கிரன் சனி. பொதுவா சனி பகவான் 6ல இருக்கிறது நல்லது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்துட்டு பாதி சுபர் பாதி அசுபரா வந்துருவாரு. அதாவது 5ஆம் அதிபதி பிளஸ் 6ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி 6க்கு போறதும் 6ஆம் அதிபதி 6லே இருக்கிறதும் அதுவும் ஆட்சியோட இருக்கிறதும் ஒரு குற்றமான விஷயம் தான். இருப்பினும் சனி பகவான் வந்துட்டு ஒரு இயற்கை பாவர். அவர் இயற்கையா 6ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு சில நல்ல மாற்றங்களையும் நல்ல பலன்களையும் நமக்கு இயற்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அதன் வகையில சனி 6ல இருக்கிறது நல்லதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இந்த மாதத்துல சுக்கிரன் அடிஷனலா வந்து ஆட் ஆகுது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2-9க்குரிய கிரகம். முழு சுபர் நமக்கு சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து 6க்கு போறது குற்றம். அதுவும் சனியோடு இணைகிறது இன்னொரு குற்றம். இருப்பினும் சுக்கிர பகவான் பார்த்தோம்னா நட்பு வீட்டுல இருக்காரு. அது நட்பு கிரகத்தோடு சேர்ந்து இருக்காரு. அதனால அது ஓரளவுக்கு நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது 7ஆம் இடத்துல ராகுவுடைய சஞ்சாரம், ஜென்மத்துல கேதுவுடைய சஞ்சாரம். ராகு கேது டிரான்சிட் இன்னும் நடக்கல. ஆல்ரெடி இந்த ராகு கேது திருமண வாழ்க்கை, குடும்பம் சார்ந்த விஷயம் இது எல்லாத்துலயும் நிறைய கலக்கத்தையும் கவலையும் கொடுத்துட்டு அதோட கண்டினியூட்டி இந்த மாதத்திலையும் இருக்கு. சோ அதையும் நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணணும். குரு வந்து பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்ரத்துல இருக்காரு. பொதுவா குரு 9க்கு வர்றது ரொம்ப சிறப்பு. அதையும் குரு பார்த்தோம்னா நமக்கு ஒரு முழு சுப கிரகமா வந்துடும். 4, 7க்குரிய கிரகம் பாகியத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆனா இப்ப வக்ரத்துல இருக்கிறதுனால அது கொஞ்சம் குற்றமான பலன்களை கொடுக்கலாம். சோ அதையும் நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணணும். அடுத்தது செவ்வாய் வந்து இந்த மாதத்துல நமக்கு லாபஸ்தானத்துல வக்ரமாகி நீச்சமாகிறாரு. செவ்வாய் வந்து நமக்கு முழு பாவரா வந்துடும். முழு பாவர் லாபத்துல இருக்கிறது ஒரு குற்றமான விஷயம் தான். அதுலயும் வக்ரமாகி நீச்சமாகிறாரு. சோ அந்த காம்பினேஷனும் கொஞ்சம் பேடா இருக்கு. அந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி தெரியல. அதேபோல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வக்ர பயிற்சியும் பண்றாரு. அஷ்டமாதிபதி நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பின்னோக்கி டிரான்சிட் ஆகிறாரு. கரெக்டா 21ஆம் தேதி. சோ அந்த காம்பினேஷன் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கான கிரக நிலைகள். பொது இந்த ஜனவரி மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம். முதலாவதா புதன் நம்முடைய ராசிநாதன் 3, 4, 5 இந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்வாரு. முதல் 4 நாட்கள்ல இளைய சகோதரத்துவம், உங்களுடைய முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது சும்மா இருக்கக்கூடாது, ஏதாச்சும் புதுசா பண்ணணும், ஏதாச்சும் புதுசா சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் ஊற்றெடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். முயற்சி ஸ்தானத்துல புதனுடைய சஞ்சாரம் இருக்கும் பொழுது, அதுவும் நம்முடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் இருக்கும்போது புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. சோ அது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. அடுத்தது புதனுடைய சஞ்சாரம் பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல இருக்கும். சூரியனோட இணைவாரு. பொதுவா 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது குற்றம் தான். அதுவும் விரையாதிபதி சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறது. தாய், நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி விரைய செலவுகளை கொடுக்கும். ஆனா புதனும் அதோட இணைந்து இருக்கிறதுனால இந்த மாதத்துல 4ஆம் தேதிக்கு மேல தாய் சம்பந்தப்பட்ட சிந்தனை கொஞ்சம் எழுச்சி பெற ஆரம்பிக்கும். தாய் பத்தி அதிகமா யோசிக்கிற ஒரு சிச்சுவேஷன் வரலாம். அதே போல தாய் சார்ந்த வகையில ஏதாச்சும் விரைய செலவுகளை மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதத்துல அது சார்ந்த யோசனைகள்லாம் அதிகமா கொடுத்துரும். தாய், வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி யோசனைகளோட செலவுகளை மேற்கொள்ள வைக்கும். அதே போல புதன் ஆதித்ய யோகம் மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். கல்வி சார்ந்த வகையில சுப விரைய செலவுகளை செய்யறதுக்கு ஒரு ஏற்ற மாதமா இருக்கும். இந்த மாதத்துல நிறைய பேர் கல்விக்காக செலவு செய்ய ஆரம்பிப்பாங்க. உங்களுக்காகவோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ கல்வி சார்ந்த விரைய செலவுகள் இந்த மாதத்துல இருக்கும். அடுத்தது சூரியன் புதன் இணைவு பார்த்தோம்னாக்கா 5ஆம் இடத்துல இருக்கும். இது வந்து இந்த குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இது சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் விரைய செலவுகளை கொடுக்கும். இது சார்ந்த யோசனைகளை அதிகமா கொடுக்கும். புதன் அந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யும் பொழுது இப்ப நான் சொன்ன காரகத்துவங்கள்ல யோசனை அதிகமா கொடுக்கும். அப்படியே மாத்தி மாத்தி ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கொடுக்கும். அதுலயும் ஜென்ம கேது நம்முடைய
ராசிக்கு 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல, இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த யோசனை அப்படியே கவலையா கன்வெர்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே ஓவரா திங்க் பண்ண வேண்டாம் எதை பத்தியும். ஜஸ்ட் மேலோட்டமா நீங்க நீங்க நினைக்கிறத செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது 6ஆம் இடத்துல சுக்கிரன் சனி கூட்டணி. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அது பொருளாதார ரீதியா இருக்கட்டும், நம்முடைய முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஆரம்பம் ஏதோ அப்படி கலக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும், எண்ட் ரிசல்ட் அப்படியே நமக்கு ஃபேவரா மாறிடும். அதுதான் சனி 6ல இருக்கிறதுக்கான ஒரு பலம். நம்மளை எதிர்க்கிறவங்க எல்லாம் தானாவே ஒதுங்கிடுவாங்க. அதே போல கடன் சுமை அதிகமா இருக்குன்னா அந்த கவலையோட அந்த கடனை கட்டி முடிப்பீங்க. கடன் அதிகமா ஏறிக்கிட்டே இருக்கு, நம்ம கடனை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரஷர் ஏறும். ஆனா அதே பிரஷரோட அந்த கடனை கட்டி முடிச்சிருவீங்க. அது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அதே போல ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பாதிப்பு இருக்குனாக்கா கவலையோட நிவர்த்தியை கொடுத்துரும். உடல் ஆரோக்கியத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நம்மளுடைய உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த உள்ளுணர்வுக்கு ஏற்ப நம்மளும் ரியாக்ட் ஆகி அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கான அந்த ரெமடிஸை நம்ம கரெக்டா எடுத்துப்போம். சோ அது வந்துட்டு இந்த மாதத்துல ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. ஆகவே கடன், எதிரி, போட்டி, பொறாமை, உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்த குழப்பம், இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாவே நம்ம எடுத்துக்கலாம். மேலும் இந்த மாதத்துல 2ஆம் அதிபதி பாக்கியாதிபதி 6ஆம் இடத்துல. எனவே இந்த பேச்சு வார்த்தைகளை இந்த மாதத்துல கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. அதுவும் சுக்கிரன் வந்து சனி பகவானோட இணைந்திருக்காரு. நம்முடைய வார்த்தைகளை ஒரு கண்ட்ரோல் இல்லாம அப்படியே கொட்டிடுவோம். ஆகவே பேச்சு வார்த்தைகளை ரொம்ப நிதானமா இருக்கணும். குறிப்பா ஃபேமிலி கூட கலந்து பேசும்போது, ஃபேமிலி கூட ஒத்துமையா இருக்கும்போது அந்த இடங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு பேச்சு வார்த்தைகளை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்மள அறியாமலே தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டு மாட்டிப்போம். ஆகவே பேச்சு வார்த்தைகளை நிதானம் தேவை. அதே போல ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய விரைய செலவுகள் இருக்கும். ஒரு சிலர் வந்து கடன் வாங்கி ஏதாச்சும் விரைய செலவு பண்ணலாமா, கடன் வாங்கி ஃபேமிலி ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா அப்படின்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடனால ஃபேமிலிக்கு வளர்ச்சி ஏற்படும். கடன் வாங்கி ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. சோ அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட நீங்க செயல்படணும். அதிகப்படியான கடனை வாங்காம கொஞ்சம் நியூட்ரலா எல்லாத்துலயும் டிராவல் பண்றது நல்லது. அடுத்தது பாக்கியாதிபதி 6ஆம் இடத்துல, மேலும் சனியோட இணைந்து இருக்காரு. சோ இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் தந்தை சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். தந்தையாரோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகளோ அப்படி இல்லைன்னா மன வருத்தமான சூழ்நிலையில ஏற்படலாம். அவை தந்தை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். தந்தையோட பேசும் பொழுது கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. சோ அதுல மட்டும் நீங்க கவனம் செலுத்திக்கணும். அதே போல கையில இருக்க அந்த தங்க அணிகலன்களை அடகு வச்சு ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதான் பாக்கியாதிபதி 6ல இருக்கிறதுக்கான ஒரு காம்பினேஷன். சோ அந்த ஒரு பிராப்தமும் இந்த மாதத்துல இருக்கு. சோ அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் வச்சு செயல்படுறது நல்லது. அடுத்தது 7ஆம் இடத்துல ராகு கேது பயிற்சி இன்னும் நடக்கல. இந்த கன்னி ராசிக்கு நிறைய குழப்பம், குறிப்பா திருமணமானவர்களுக்கு நிறைய மன வருத்தம், ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு மனநிலை, இதெல்லாமே வந்துட்டு ஜென்ம கேது கலத்திர ராகு நடக்கும்போது அது இயற்கையாவே இருக்கும். அதனால எதையும் நினைச்சு பெருசா உரி பண்ணிக்காதீங்க. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல நண்பர்கள், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு அப்படிங்கிறது நிச்சயமா தேவை. அதே போல திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க, கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. மே மாதத்துக்கு மேல திருமண முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும். இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதமும் அந்த அளவுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ராகு கேது பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. வரன்கள்லாம் தேடிக்கிட்டே இருங்க. அதே போல பொருத்தத்தை கரெக்டா பார்த்து நீங்க பிக் பண்ணணும். சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். ஏன்னா வந்துட்டு இந்த 1-7ல வந்து ராகு கேது இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே பார்த்தோம்னாக்கா பொருத்தம் இல்லாத ஜாதகமா வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அதுவே நமக்கு ஒரு மாதிரி மன உளைச்சலை கொடுக்கும். ஆகவே இந்த திருமண முயற்சியில இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை, நிதானம் இதெல்லாம் இருக்கிறது சிறப்பு. அடுத்தது செவ்வாய் லாபத்துல, அதுலயும் வக்ரமாயி நீச்சமாகிறாரு, மேலும் பின்னோக்கி டிராவல் ஆகிறாரு. சோ இந்த காம்பினேஷன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பொருளாதாரம் சம்பந்தமான சிந்தனைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த பொருளாதார தட்டுப்பாடு, பொருளாதார ரீதியா நிறைய கமிட்மெண்ட், எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் பத்தல அப்படிங்கிற அந்த குறைகள் எல்லாம் இந்த மாதத்துல அப்படியே வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாபஸ்தானத்துல 3-8க்குரிய ஒரு கிரகம் இருக்கு. நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு பொருளாதாரம் ஒரு பெரிய தடையா இருக்கலாம் அந்த நேரத்துல. ஆகவே மணி சம்பந்தப்பட்ட விஷயம் அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும். இந்த நேரத்துல யாருக்கும் கடன் உதவியும் பண்ணக்கூடாது, அதிகமான கடனையும் வாங்கி கமிட்மெண்ட்ல மாட்டிக்க கூடாது. சோ இந்த ரெண்டு விஷயத்திலையும் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். அதே போல இந்த மாதத்துல தொழில், உத்தியோகம் இதுல ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா வந்துட்டு செவ்வாய் வந்து நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பின்னோக்கி டிரான்சிட் ஆகுது. அது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. அதுலயும் வக்ரத்துல இருப்பாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயம், இந்த தொழில் உத்தியோகத்தை மாற்றம் செய்யற இது சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். ஏன்னா இந்த மாதத்துல 21ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னாக்கா பார்த்துட்டு இருக்க தொழிலை சேஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உத்தியோகத்தை மாற்றம் செய்யலாம் இப்படிங்கிற சிந்தனை எல்லாம் அப்படியே மேலோட்டமா வெளிப்பட ஆரம்பிக்கும். மேலும் அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில், உத்தியோகம் இதுல ஒரு மாதிரி பிரஷர் இருக்கும். உத்தியோகம் பார்க்கிற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல ஒரு மாதிரி அமைதியற்ற சூழ்நிலை அப்படிங்கிறது வெளிப்படலாம். சோ அதை கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணி டிராவல் பண்றது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அந்த கோபமான வார்த்தைகள், அதிகமா கோபப்படுறது, ரொம்ப
ஒரு விஷயத்தை நினைச்சு குழப்பிக்கிறது. சோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணாலே தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு ஓவர் கம் பண்ணலாம். அதே போல ஜென்ம கேது அது ஒரு மாதிரி பார்த்தோம்னாக்கா நிறைய யோசனைகள், ஒரு விஷயத்துல தெளிவா முடிவெடுக்க முடியாத ஒரு மனநிலை இதெல்லாம் அதிகமாவே கொடுக்கும். ஆகவே எந்த விஷயத்தையும் ஓவரா குழப்பிக்காம ஒரு விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதுல ஸ்டாண்டர்டா இருந்து கடைசி வரைக்கும் போராடி பாருங்க. அதுல நிச்சயமா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த நேரத்துல நம்ம ஒரு முடிவு எடுப்போம், அதுல இறங்குவோம், டக்குன்னு அதுல இருந்து பின்வாங்கிடுவோம். சோ இப்படிதான் வந்துட்டு நம்முடைய மனநிலை அப்படிங்கிறது டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஒரே விஷயத்தை தொடர்ச்சியா பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயமா ஃபேவரான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியனுடைய சஞ்சாரம் முதல் 4 நாட்கள்ல இந்த உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள், அதிகமா கோவப்படுற ஒரு மனநிலை இதெல்லாம் வெளிப்படுறது வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அதே போல இந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், ஜீரண உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இடுப்பு பகுதி, முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. ஓவராலா அந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிநாதன் நல்ல இடங்கள்ல டிராவல் பண்றாரு. அதுவே நமக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். அந்த மாதத்துல 4-5 கேந்திர திரிகோணம் ஏறுறதுனால குழப்பங்கள் இருந்தாலும் அதுக்கு தெளிவான முடிவெடுத்து தெளிவான பாதையில டிராவல் பண்ணிடுவோம். சோ அதுவே நமக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம். வாழ்த்துக்கள். இப்போது 6வது ராசி கன்னி. கன்னிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய ராசியிலேயே கேதுவுடைய சஞ்சாரம் வழக்கம் போல, அதே போல நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் சூரியனுடைய இணைவு மாதத்தோட ஸ்டார்டிங்லயே நம்முடைய ராசிநாதன் திரிகோணத்துல இருப்பாரு. அது ரொம்ப சிறப்பு. அதே போல சூரியனோட இணைந்து இருக்காரு புதனாதித்ய யோகம், அதுவும் ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். இந்த மாதத்திலையும் புதன் பார்த்தோம்னாக்கா 2 முக்கியமான இடப்பெயர்ச்சியை பண்ணுவாரு. 11ஆம் தேதி வரைக்கும் திரிகோணத்துல ரொம்ப ஃபேவரா இருப்பாரு. அதே புதன் பார்த்தோம்னாக்கா 11ஆம் தேதி இடப்பெயர்ச்சியாகி 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சனியோட போய் இணைவாரு. அது கொஞ்சம் மைனஸ். மீண்டும் 27ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. அதே 7ஆம் இடத்துல போய் ராகுவோட இணைந்து நீச்சமாகிறாரு. அதுவும் அந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி தெரியல. இருப்பினும் முதல் 11 நாள் புதன் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருப்பாரு. அதே போல சூரியனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல முதல் 13 நாட்கள் இருப்பாரு. மேலும் 13ஆம் தேதி சூரிய பெயர்ச்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 5ல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மேலும் சனியோட இணைவாரு. 12ஆம் அதிபதி 6ல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகம். அது நல்லா ஆக்டிவேட் ஆகுது. அதுவும் சனியோட இணைந்திருக்காரு. சனிக்கும் சூரியனுக்கும் சுத்தமா ஆகாது. ஆனா சனியா இருந்தாலும் சரி சூரியனா இருந்தாலும் சரி 6ல இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பாங்க. எனவே இந்த மாதத்துல போட்டி போட்டுக்கிட்டு நீ நல்லது பண்றியா நான் நல்லது பண்றேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பலன்களை நமக்கு மாத்தி மாத்தி கொடுக்கும். அதை நம்ம ஆல்மோஸ்ட் ஃபேவராவே எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த மாதத்துல சுக்கிரன் உச்சமா இருப்பாரு. 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம். மேலும் ராகுவோட இணைந்திருக்காரு. பொதுவா 2 9க்குரியவன் உச்சமாகிறது நல்லது. அதுவும் 7ஆம் இடத்துல கேந்திரத்துல போய் உச்சமாகிறது நல்லது. ஆனா ராகுவோட இணைந்திருக்கிறது கொஞ்சம் மைனஸா இருக்கு. மேலும் புதனும் வந்து மாதத்தோட பிற்பகுதியில வந்து அந்த இடத்துல நீச்சமாயிடுவாரு. சோ அந்த காம்பினேஷன் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். அடுத்தது முக்கியமா பார்த்தோம்னா இந்த மாதத்துல 9ஆம் இடத்துல இருக்கிற குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. மாதத்தோட ஸ்டார்டிங்லயே கரெக்டா 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. குரு நமக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா 4-7க்குரியவன் பாகியத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அதுவும் ரொம்ப சிறப்பு. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம். 7க்குரியவன் 9லயும் 9க்குரியவன் 7லயும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அதையும் நான் அந்த மாதத்துல ரொம்ப ஃபேவரா தான் பாக்குறேன். அடுத்து செவ்வாய் 10ஆம் இடத்துல வக்ரம். அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. இருப்பினும் ஓகே மேனேஜ் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமான டிரான்சிட்லாம் நமக்கு ஃபேவரா இருக்கு. அதனால செவ்வாய் 10ல இருக்கிறது பெருசா பாதிப்புகளை கொடுக்காது. இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான கிரக நிலைகள். இப்போ இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது அந்த மாதத்துல நான் பெரிய மைனஸா பாக்குறது புதன் வந்து 6க்கு போறது, மேலும் செகண்ட் ஹாஃப்ல நீச்சமாகிறது. சோ இது நான் கொஞ்சம் பெரிய மைனஸா பாக்குறேன். ஏன்னா அந்த மாதத்துல சிந்தனை குழப்பம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு விஷயத்த செய்யணும்னு இறங்கணும்னாக்கா இறங்கினதுக்கு அப்புறம் குழப்பம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவையே ஒரு விஷயத்துல முடிவெடுத்து இறங்குறீங்கன்னா எடுக்கிற முடிவுல ரொம்ப கிளியரா இருங்க. ஒரு விஷயத்துல இறங்கிட்டு பின்வாங்காம இருக்கிறதே உங்களுக்கு முதல் வெற்றி. ஏன்னா புதனோட இயல்பே பார்த்தோம்னா ஒரு விஷயத்துல அவசர அவசரமா இறங்கிடும், இறங்கினதுக்கு அப்புறமா யோசிக்கும் அவசரப்பட்டு இறங்கிட்டோமோ அப்படின்னு. எனவே அவசர முடிவுகள் எடுக்காம நிதானமா டிராவல் பண்றது நல்லது. ஒரு பெரிய மைனஸ்னா அதுதான் அந்த மாதத்துல அப்படியே நிறைய குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து புதன் வந்து இந்த மாதம் ஃபுல்லாவுமே பார்த்தோம்னா பாவ கிரகங்களோட கூட்டணி வைக்கிறாரு. முதல்ல சூரியனோட இணைகிறாரு. அது பொருளாதாரம் சம்பந்தமான குழப்பத்தை காமிக்குது. அடுத்தது சனியோட இணைகிறாரு. இது வந்து கடன், உடல் ஆரோக்கியம், நமக்கு போட்டியா இருக்கிறவங்க, மேலும் பூர்வீக சொத்து, குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இது சார்ந்த குழப்பத்தை காமிக்குது. அடுத்தது நீச்சமாகி ராகுவோட இணைகிறாரு. இது திருமணம், திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி இதுல ஒரு மாதிரி சிந்தனை குழப்பத்தை கொடுக்கலாம். நான் பிரச்சனைன்னு சொல்லல. இப்ப நான் சொல்லியிருக்க காரகத்துவங்கள்ல ஒரு மாதிரி சிந்தனை ஓட்டம், ஒரு தவறுதலான சிந்தனை ஓட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அதை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல கொஞ்சம் பொறுமையா டிராவல் பண்ணணும். அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய மைனஸா நான் பாக்குறேன். அடுத்தது இந்த மாதத்துல திரிகோண ஸ்தானத்துல சூரியன் புதன் இணைவு. இது கல்விக்கு ரொம்ப சிறப்பு. என்னதான்
என்னதான் மாணவ மாணவிகள் ஒரு மாதிரி குழப்பமான சிந்தனையில இருந்தாலும் எது ரொம்ப முக்கியமோ அந்த முக்கியமான விஷயத்தை பிடிச்சிருவாங்க. கல்வியில ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எல்லாம் பிடிச்சிருவாங்க. சோ அது வந்து நமக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம். அதே போல இந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். தேவையில்லாத கவனச்சிதறல்களுக்கு ஆளாக கூடாது. கவனத்தோட படிப்புல மட்டும் நீங்க உங்களுடைய சிந்தனையை செலுத்துறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மேலும் இந்த மாதத்துல புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணுவீங்க. கல்வி சார்ந்த வகையில புதுசா ஏதாச்சும் செலவு செய்து ஏதாச்சும் புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. சோ அது நமக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. அடுத்தது சனி சூரியன் 6ஆம் இடத்துல இணைந்து சஞ்சாரம் செய்யும். இது வந்துட்டு ஒரு மாதிரி போட்டியை குறிக்குது. போட்டியா இருந்தாலும் அது நமக்கு நல்லதுதான். போட்டி போட்டுட்டு நல்ல பலன்களை கொடுக்கும். பொதுவா சனி வந்து 6ஆம் இடத்துல இருக்கும்போது நான் போன மாதத்துல சொன்ன மாதிரி எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை நிவர்த்தி அடைய வைக்கும். அப்படி தானா வந்துட்டு தானா விலகிடும். இறங்குற விஷயங்கள்ல ஒரு மாதிரி வெற்றியை கொடுக்கும். ஆரம்பம் ஏதோ குழப்பமா இருந்தாலும் எண்ட் ரிசல்ட் நமக்கு நிச்சயமா வெற்றியை கொடுக்கும். அதே போல நோய் கடன் இதுல வந்துட்டு கலக்கத்தை ஏற்படுத்தி நிவர்த்தியை கொடுக்கும். இந்த மாதத்துல சூரியனும் அதேதான். சூரியன் வந்து 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு வருது. திடீர் விபரீத ராஜயோகம். இந்த மாதத்துல நீ எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்க்காத டைமிங்ல உங்களுக்கு ஃபேவரா நடக்கும். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அது உத்தியோகம் தொழில் பொருளாதாரம் நீங்க ப்ரமோஷன் எதிர்பார்க்கறீங்க அப்படி இல்லைனாக்கா புதுசா ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்றீங்க அப்படிலாம் வெளிநாடு போலான்னு முயற்சி பண்றீங்க இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம். நீ எதிர்பார்க்காத டைம் பீரியட்ல நல்ல செய்தி உங்க காதுக்கு வந்து சேரும். அது நமக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ்ஸா பாக்குறேன். அதே போல விரையாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து நிச்சயமா வெளில வருவீங்க. இருக்கிற கடன் எல்லாம் கட்டி முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை ஓட்டத்தை கொடுத்துரும். வரக்கூடிய வருமானத்தை அப்படியே கடன் கட்டுறதுக்கு நம்ம அப்படியே யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. ஹெல்த் வைஸா ஏதாச்சும் குறைபாடுகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா அது இந்த மாதத்துல நிச்சயமா நிவர்த்தி ஆகும். செலவுகளோட உடல் ஆரோக்கியத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருப்பாரு. அதே போல ராகுவோட இணைந்திருப்பாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறது நமக்கு தேவையான விஷயங்களை ஏதோ ஒரு வாக்குவாதம் பண்ணி அதை நம்ம அப்படியே அடைஞ்சிருவோம். அதான் 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுக்கான பலன். நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவைனாக்கா அப்படியே பேசி அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனா ராகுவோட இருக்கிறதுனால இந்த வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் புதனும் வந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நீச்சம் ஆவாரு. எனவே இந்த பேச்சு வார்த்தையில ஒரு நிதானம் இருக்காது. நம்ம மாட்டுக்கும் அப்படி என்ன சொல்றோனே தெரியாம டக்குன்னு வார்த்தையை விட்டுட்டு பிறகு வருத்தப்படுவோம். அதுவே பேச்சு வார்த்தைகள ஒரு லிமிடேஷன் இருக்கணும். இருப்பினும் 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல உச்சமாகிறது நமக்கு தேவையான விஷயங்களை அப்படியே பேசி பேசி சாதித்துக் கொள்ற ஒரு வல்லமையை கொடுக்கும். அது நமக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம். அதே போல குருவும் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு பாகியத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது. இழந்தவை மீண்டும் கிடைக்கும். கடந்த காலகட்டங்கள்ல எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அதெல்லாம் இந்த மாதத்துல திரும்ப கிடைக்கும். அதில் 4ஆம் அதிபதி குரு அவர் போயிட்டு பாகியத்துல இருக்கிறதுனால தாயாருடைய முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும். தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த கலக்கம் குழப்பம் கவலை இதெல்லாமே நிவர்த்தி ஆகும். அதே போல இந்த தங்க அணிகலன்கள்லாம் அடகுல இருக்குனாக்கா அதை மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சோ அதெல்லாம் அந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயமா பாக்குறேன். அடுத்தது 7ஆம் அதிபதி பாகியத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த மாதத்துல 2 9க்குரியவன் உச்சமா இருக்காரு. அதுவும் 7ஆம் இடத்துல. இது வந்து இந்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதுல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். போராட்டமா இருந்த அந்த சிச்சுவேஷன்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆகும். ஆனா ராகுவோட இணைந்து இருக்கிறதுனால மனசுல ஒரு ஓரமா ஒரு மாதிரி உறுத்தல் கவலை குழப்பம் இதெல்லாம் இருக்கும். குறிப்பா திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இது சார்ந்த வகையில ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷர்லாம் இருக்கும். ஏன்னா ராகு ஒரு பாவகிரகம் அது 7ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த பிரஷரை கொடுக்குது. இந்த மாதத்துல 2 9க்குரிய உச்சமா இருக்கிறதுனால அந்த பிரஷர்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆகும். நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஃபேவரா மாறுற மாதிரி இருக்கும். அது இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறேன். மாதத்தோட கடைசியில கரெக்டா 27ஆம் தேதிக்கு மேல புதன் நீச்சமாகும் போது அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தையில வெளியிடாம இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காம இருக்கணும். சோ அதுல மட்டும் 27ஆம் தேதிக்கு மேல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதற்கு முற்பகுதியெல்லாம் ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. முற்பகுதியெல்லாம் பெருசா மைனஸ் இல்ல. மேலும் இந்த மாதத்துல 4ஆம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சிகளை நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா அந்த திருமண பேச்சுவார்த்தைகள் இப்ப நடக்க ஆரம்பிக்கும். நிறைய வரன் நமக்கு வந்து கிடைக்கும். அதுவே இந்த திருமணம் சார்ந்த வகையில இருந்த அந்த குழப்பம்லாம் நிவர்த்தி ஆகும். அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. 27ஆம் தேதிக்கு மேல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதிகள்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. அதே போல இந்த மாதத்துல நண்பர்களால ஒரு ஆதாயம் நண்பர்களுடைய முழு ஒத்துழைப்பு நண்பர்களோட இருந்த அந்த குழப்பம் பிரச்சனை இதெல்லாமே நிவர்த்தி ஆகிறது. புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கிறது. இதெல்லாமே நமக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு விஷயமா இருக்கு. 7ஆம் இடத்திலேயே ராகு இருக்கிறதுனால யாரையும் முழுமையா நம்ப கூடாது. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். புதுசா வரவங்களா இருந்தாலும் சரி பழைய நண்பர்களா இருந்தாலும் சரி யாரையும் முழுமையா நம்பி உங்க மனசுல இருக்கிற சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் வெளில சொல்லக்கூடாது. சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஏன்னா 2ஆம் அதிபதி உச்சமாகும் போது இந்த மாதத்துல நம்ம அதிகமா பேசிக்கிட்டே இருப்போம். நமக்கு பிடிச்சவங்க கூட அதிகமா லோடன்னு பேசிக்கிட்டே இருப்போம். அந்த பேச்சிலேயே நம்மளோட சீக்ரெட்டான விஷயத்தெல்லாம் நம்ம அப்படியே வெளியிடுறதுலாம் வாய்ப்பு இருக்கு. ஆகவே பேச்சு வார்த்தைகள ஒரு லிமிடேஷன் நிச்சயமா இருக்கணும். அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அடுத்தது 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து வக்ரத்துல இருக்காரு. தொழில் உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்கள ஹை ரிஸ்க் இல்லாம எல்லாத்தையும் கரெக்டா பிளான் பண்ணி உங்களுடைய ரெகுலர்
ரொட்டீனை நீங்க அப்படியே பண்ணிட்டு வர்றது நல்லது. ஏன்னா 3 8க்குரிய ஒரு கிரகம், அது ஜீவனத்துல இருக்கு. முதல் 14 நாட்கள் வக்ரத்துல இருக்கும். 14ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி ஆகுது. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதிக்கு மேல அவசரப்பட்டு தொழில மாற்றம் செய்யறது, அவசரப்பட்டு உத்தியோகத்தை மாற்றம் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணி டிராவல் பண்றது நல்லது. இந்த மாதத்துல தொழில் உத்தியோகம் இது ரெண்டுலயுமே ஒரு மாதிரி பிரஷர் இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. செவ்வாய் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல ஒரு மாதிரி சிந்தனை ஓட்டத்தை அதிகமா கொடுப்பாரு, அதிகமா பிரஷரை கொடுப்பாரு, பணிச்சுமைகளை கொடுப்பாரு. ஆனா புதனுடைய ராசி கன்னி, இவங்க எவ்வளவு பிரஷரான சிச்சுவேஷனா இருந்தாலும் அதை கரெக்டா அப்படியே ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அந்த ஹேண்டில் பண்ற விதம் இவங்கள்ட்ட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். எப்போதும் துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு ராசி. ஏதாச்சும் புதுசா டாஸ்க் இருந்தா அதை ஆர்வத்தோட பண்ணுவாங்க. சோ அந்த டாஸ்க் இப்போ அதிகமா இருக்கும். அந்த டாஸ்கே உங்களுக்கு ஒரு மாதிரி பிரஷரா இருக்கும். ஆனா அதை நீங்க எளிமையா ஹேண்டில் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மேலும் இந்த மாதத்துல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் குரு பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது, பரிவர்த்தனை யோகம். அது இழந்தவையே மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கும். அது நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. இந்த மாதத்துல உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு. சம்பள உயர்வை எதிர்பார்க்கிறீங்கன்னா இந்த மாதத்துல எதிர்பார்க்காத டைமிங்ல உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி மாற்றம் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்துல என்னதான் பிரஷர் இருந்தாலும் அங்க இருக்கிற அந்த மெம்பர்ஸ் எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரான பலன்களை செய்வாங்க, ஓரளவுக்கு நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதெல்லாம் நமக்கு இந்த மாதத்துல ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஓவரால் அந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு எல்லா வகையிலும் ஃபேவரா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல குறிப்பா 27ஆம் தேதிக்கு மேல நம்ம எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. 27ஆம் தேதிக்கு முன்னாடி உள்ள பகுதிகள்லாம் நமக்கு பரவாயில்ல, எல்லாமே நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. குழப்பமா இருந்தாலும் அது நமக்கு ஃபேவரா கன்வெர்ட் ஆகுது. மேலும் இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கோங்க. ஏன்னா புதன் 6 7 இந்த இடங்கள்ல போய் நீச்சம் ஆகுறாரு. சோ இந்த காம்பினேஷன்லாம் இருக்கிறதுனால ஹெல்த் வைஸா ஏதாச்சும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். ஆகவே உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படுறது நல்லது. மற்றபடி பெருசா குழப்பங்கள் இல்ல. செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சு செயல்படுங்க. இந்த மாதம் நமக்கு நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசாபுக்திகளின் அடிப்படையில மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசாபுக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அதே போல தசாபுக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும். ஆகவே தசாபுக்தியின் அடிப்படையில தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும். ஏன்னா ஒருத்தருடைய தசாபுக்தி ஒரு வேவ்லென்த்ல இருக்கும். ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும், பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும். இந்த காம்பினேஷன்லாம் நிறைய இருக்கு. வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க. அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்துல 4-5 யூடியூப் சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க. ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும். உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்கோ அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனலை ஃபாலோ பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 இருந்து 4 மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதிலேயே டிராவல் பண்ணுங்க. ஒரே நேரத்துல 4-5 சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும். இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் எல்லாம் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சுக்கிறது சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோல கொடுத்திருக்கேன். அதே போல சனி பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.